ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலைய ஒண்ணு நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு இடத்துல போயி என்ரோல் பண்ணி, கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி, ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு தான் நெனைப்போம். ஆக்சுவலா ஒரு கலைய கத்துக்கணும்னு நெனைக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா? கிடையவே கிடையாது. ஒரு கலைய நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கலை நம்மள பல தடவ டெஸ்ட் பண்ணும். சோதிச்சு பார்க்கும். டெஸ்ட் பண்ணும். அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்ன கிரகிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்கு? அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்ன கிரகிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீ போக தயாரா இருக்க? அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்ன கிரகிக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு என்னை அங்கப்படுத்தி பார்க்குற? அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்ன கிரகிக்கிறதுக்கு உனக்கு நீ எப்படி உண்மையா இருக்க? அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்ன கிரகிக்கிறதுக்கு எனக்கு இந்த கலைக்கு நீ எவ்வளோ உண்மையா இருக்க? அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மள டெஸ்ட் பண்ணும். இந்த எல்லா பரீட்சையிலையும் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த கலையோட குரு மட்டும் கிடையாது. ஆச்சாரியாவே ஆகுறதுக்கு வல்லமை படைத்தவன் அப்படிங்கிற மாரி தான். ஆனா, இந்த எந்த டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் ஆகல அப்படின்னா, நுனிப்புல் மேய்கிற மாரி. ரசிகர்கள வேணா சம்பாரிக்க முடியும். ஆனா, ஆச்சாரியா கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாது. பி ட்ரூ டூ த ஆர்ட் ஃபார்ம் வாட் எவர் யூ ஆர் லேர்னிங். எந்த கலைய நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதனுடைய முழு சாராம்சத்த அடிப்படையிலிருந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது தான் கரெக்ட்டான ஒரு விஷயம். அப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கலைக்கு நம்ம உண்மையா இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆச்சாரியா ஆகுறதுக்கும் தகுதி படைத்தவன் அப்படிங்கிற மாரி.